இது ப்ரொஃபஸர் ஃபெயிலு, இது அரசியல்வாதி ஃபெயிலு, இது டாக்டர் ஃபெயிலு, இது லாயர் ஃபெயிலுன்னு. இப்போ கருப்புலிமன் ஃபைலை கையில் கொடுத்தா அவன் ஒரு காலம் தடுமாறி இந்த ஃபைலை எந்த ராக்கில் உடைய வைக்கிறது அப்படின்னு. அப்படி நானும் நோக்கமற்று எது தோணுது அப்படி செஞ்சுட்டு வந்து வச்சுக்கோங்களேன். ஆனால் முத்துகிருஷ்ணனுடைய போராட்டம் நினைக்கிறதை வாங்கினா உப்பு சத்தியாகிரகம் படிக்க போனோம்னா வைக்கம் போராட்டம் படிப்பேன். வைக்கம் போராட்டம் படிக்க போனோம்னா தியான்மன் ஸ்கொயரில் நடந்து போராட்டம் படிப்பேன். தியான்மன் ஸ்கொயரை படிக்க போகிறோன்னா துருக்கி போராட்டத்தை படிப்பேன். இப்படி ஒன்றை தொட்டு இன்னொன்றுக்கு கடந்து போவதற்குள்ள அதை கையில் இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் புக்கு தான் செய்ய முடியும். அந்த யாகத்தை வந்து பெரியார் செத்து பொண்ணு நடத்துனாங்க. நடத்தி முடிக்கும் போது மகாராஜா செத்து போயிட்டார். பெரியார் வந்துட்டார் வெளியே வந்து மறுபடியும் போராட்டத்தை தொடர்ந்தார். போராட்டத்தை தொடர்ந்த பிறகு மகாராணிக்கு என்ன செய்யறது, மகாராணி பயம் வந்துருச்சு. என்னடா பெரியார் செத்து பொண்ணு நினைச்சு யாகம் நடத்தின ராஜா செத்து போயிட்டாரு, இப்போ இது என்ன செய்யறது, நீ எதை ஆம்பளத்தை நினைச்சிக்கிட்டு இருக்க, அதை முதல்ல ஒழிக்கணும்னு சொல்றாரு பெரியார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாங்க முத்துகிருஷ்ணன். அதனால தான் அவன் கூட மினிஸ்கேட் போடுறது. நான் மினிஸ்கேட் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா. இந்த இப்படி இந்த கனெக்ட் பண்ணுறதை இந்த புத்தகம் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல. தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. அவர்கள் ஒரு புத்தகத்தை படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடெடுக்க போனாங்க. பாடெடுக்க போன போது அந்த ஒரு புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பையங்கிறவன் யாருன்னா நிறைய புத்தகம் படிக்கிறவன், வாத்தியார் யாருன்னா ஒரு புத்தகம் படிக்கிறது. தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரு முக்கிய சமூக நிகழ்வுகளை விவாதிக்கக்கூடிய நிகழ்வுகளை தொடர்ந்து வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருந்தார். அதோடு கூட கடந்த சில ஆண்டுகளாக அவர் நம்முடைய தமிழக அரசின் முக்கியமான திட்டங்களையும் முக்கியமான பல்வேறு சமூக நீதி கருத்துக்களையும் தொடர்ந்து பேசிக்கொண்டிருப்பவராக ஒரு முக்கியமான பேச்சாளராகவும் வளர்ந்திருக்கிறார். அந்த வகையில் இந்த நூலை பற்றி அவரும் ஒரு வகையில் ஒரு ஆக்டிவிஸ்ட் தான். ஏன்னா இந்த நூற்றாண்டில் ஒரு அரசியல் செயல்பாடு என்பது பெரிய ஒரு பேரியல் செயல்பாடு இல்லை, ஒரு மேக்ரோ பாலிட்டிக்ஸில் தான் பங்கு பெற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. முகநூலில் ஒரு காத்திரமான பதிவை எழுதுவது கூட ஒரு வகையில் ஒரு மைக்ரோ அரசியல் தான். அந்த வகையில் ஒரு பெரிய மக்கள் திரளுக்கு தன்னுடைய முக்கியமான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய பழனியப்பன் அவர்கள் இந்த கூட்டத்திலே வந்திருப்பது நமக்கு பெருமை சேர்க்கிறது. அவரை உங்கள் சார்பில் பேசுமாறு அழைக்கிறேன். முத்துகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய போராட்டங்களின் கதை நூலின் மறு அறிமுகத்திற்கு இவ்வளவு திரளாக வந்திருப்பதற்காக உங்களுக்கும் இந்த நகருக்கும் முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா சென்னையில் ஒரு புத்தக வெளியீட்டு விழா வச்சா ஒரு 50-60 பேரை வச்சு நடத்திட்டு அதுக்கப்புறம் யாரை நம்பி வீட்டுக்கு போகணும்னா இந்த நிற்கிறாருல ஸ்ருதி டிவி கபிலன், இவரை நம்பி தான் வீட்டுக்கு போகணும். ஏன்னா அவர் தான் எல்லா புத்தக வெளியீட்டு விழாவையும் போய் ஆள் இருக்காங்களோ இல்லையோ ஒரு கேமரா வச்சு எடுத்து உலகம் பூரா கொண்டு போய் சேர்க்கிறவர். ஒரு காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா சென்னையில் இருக்கிற புத்தக திருவிழாலாம் பூரா யார் வர்றாங்கன்னு பார்க்கறது இல்லை. ஸ்ருதி டிவி கபிலன் வந்துட்டாரா, குறைஞ்சபட்சம் ஸ்ருதி டிவியாக வந்துருச்சா, நம்ம பேசுறது போய் சேர்ந்து நம்பிக்கையில் இருக்க இந்த காலகட்டத்தில் கபிலன் வந்து இன்னைக்கு வந்து மதுரை வரையும் பயணப்பட்டு வந்திருக்கிறது வந்து இந்த நிகழ்ச்சி எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறது உங்களுக்கு உணர்த்தும். ஏன்னா கபிலன் வந்து வெளியூருக்கு போகிற ஆள் இல்லை, அசிஸ்டண்ட் தான் அனுப்புகிறவர். ரொம்ப முக்கியமாக இருந்தால் மட்டும் தான் வரவர். அதனால் அவர் வந்தது மூலமாக இந்த நிகழ்ச்சி எத்தனை முக்கியமானதாக மாறுகிறது நான் புரிஞ்சுக்கிறேன். மதுரையிலே வளர்ந்து மதுரையிலே படித்து மதுரையில் வளர்ந்து மதுரையே நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்ட கூடாது அப்படிங்கிற அச்சத்தில் 20 வயசில் வேகமாக இந்த நகரை விட்டு வெளியேறின வேணாம். இன்னைக்கு முத்துகிருஷ்ணனோ எங்கள் ஐயா பிரபாகரோ ஏன் வந்து இந்த மதுரை விட்டு மாற முடியலன்னா 20 வயசுக்குள்ளே மதுரை விட்டு வெளியேறலைன்னா அதுக்கப்புறம் வெளியேறவே மாட்டீங்க மதுரை விட்டு. ஏன்னா இதை விட ஒரு சுகமான இடம் இருக்கவே இருக்காது. எனக்கு வந்து என்னுடைய ஓட்டுநர் வந்து மதுரை சென்னைக்காரர். மாட்டுத்தாவணி தாண்டி வந்துக்கிட்டு இருக்கோம். முன்னாடி ஒரு ஆட்டோவில் டிரைவருக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கான். டிராஃபிக்கில் ஸ்லோவாக வண்டி ஸ்லோவானோன்னா அந்த ஆட்டோ டிரைவர் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் கீழே இறங்கிட்டான். இறங்கணுன்னே தெரிஞ்சிருச்சு அவன் என்ன நிதானத்தில் இருக்கான்னு. அவன் தடுமாறி அங்கிட்டு போய் ஒன்றுமே செய்யலை. அந்த சிக்னலுக்கு முன்னாடி போய் நின்று எல்லாரையும் மொத்தமாக கண்டிச்சுட்டு அவனுக்கு இருந்த கோபத்தில் முன்னாடி இருந்த ஒரு காரில் ஒரு அடி அடிச்சுட்டு முடிக்கிறதுக்குள்ளே
இப்போ சுற்றி இருக்க மதுரை ஆட்களுக்கெல்லாம் என்னென்னா இவனுக்கு ரியாக்ட் பண்ணுவோமா, இவனை என்ன சொல்லுவோம், திட்டுவோமா வேண்டாமான்னு யோசிக்கிறதுக்குள்ள பச்சை மாறிடுச்சு. மாறணும்னு அவன் வேகமாக வந்து அதே ஆட்டோட முன்னாடியே உட்காந்துக்கிட்டான். மறுபடியும் வந்துட்டு அழுது இப்படியே போய்கிட்டே இருக்கணும்னு அடுத்த சிக்னல்கிட்ட வந்துட்டோம். இப்போ நாங்கள் இன்னும் வேகம் வந்துட்டோம். அந்த ஆள் கடந்து பின்னாடி போயிட்டான். கடந்து வந்தோன்னே வண்டியில் உட்காந்துருக்கோம். நான் உட்காந்து இந்த காரில் டம்முன்னு ஒரு சத்தம். திரும்பி பார்த்தா நம்மால் இப்போ எங்காருக்கு வந்திருக்காங்க. எங்காருக்கு வந்து எடுத்தோன்னா இயல்பா ஒரு கோபம் இருக்கும்ல. என்னதான் 20 வருஷம் மெட்ராஸில் இருந்தாலும் கிளம்புனது இங்கே இருந்தானே. நான் உடனே என் டிரைவரை கேட்குறேன், இறங்கி இவனை அடிக்க மாட்டா அப்படின்னு. என் டிரைவரை கையை பிடிச்சி ஃபங்க்ஷன் போக விடாமா அப்படின்னா. அதுக்குள்ளே மறுபடியும் பச்சை விழுந்துருச்சு போயிட்டா. அப்புறம் இன்னொரு கார்கார அடி வாங்கிருப்பான்னு வச்சுங்களேன். இது வந்து நீங்கள் வந்து எங்கேயுமே பார்க்க முடியாது. இந்த நகரம் தன்னை போல் நடந்துக்கிட்டே இருக்கு. ஒருத்தன் இறங்கி ஒவ்வொரு சிக்னலும் ஏதாவது ஒரு காரை அடிச்சுட்டு எல்லாருக்கும் ஒரு தகவலை சொல்லிட்டு மறுபடியும் ஆட்டோவில் ஏறிடுறான். அந்த ஆட்டோ போய்கிட்டே இருக்கு. இதை போல ஒவ்வொரு சுவாரஸ்யங்களையும் வச்சுக்கிட்டே இருக்கும். அதில் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் இருக்க நகரத்தில் ஒரு நாள் காலையில் 4 மணிக்கு ஆரம்பித்தா ராத்திரி 11 மணி வரையும் வடை சுடுற ஒரே ஒரு நகரம் அதில். அல்ல, அது பரோட்டாவை இந்தியா பூரா மாதிரி நூலாக ஆயிடுச்சு. உங்களுக்கு ஒரே நாடு ஒரே மொழி கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அந்த மாதிரி ஒரே நாடு ஒரே உணவு வந்து பரோட்டா தான். நீங்கள் பரோட்டா சாப்பிட்டு பொழைச்சிருக்கீங்கன்னா இந்தியா பூரா பொழைச்சிடலாம். நான் முதல்ல யானைக்கல்லில் நடந்தேன். யானைக்கல் எய்த்தாப்பில் வந்து ஒரு டீ ஸ்டால் உண்டு. அந்த டீ ஸ்டாலை வந்து நான் என்னுடைய பள்ளிக்கூட பருவத்தில் 2 தடவை தான் பூட்டி பார்த்துருக்கேன். ஒரு தடவை வந்து இந்திரா காந்தி கொலையின் போது, அதன் பிறகு ராஜீவ் கொலையின் போது. வேறு எப்பொழுதும் பூட்டவே மாட்டாங்க. அந்த கடைக்கு ஒரு கதவு இருக்கதே எங்களுக்கு வந்து அந்த இறப்புலாம் தெரிஞ்சிச்சு. கண்டினியூஸாக காலையில் ஆரம்பித்தா அடுத்தடுத்த வடை போட்டுட்டு 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா வடை மாறிக்கிட்டே இருக்கும். வேறு வடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த 1.5 மணி நேரத்துக்கு ஒருக்கா கீழே மாற்றி இதில் சாப்பிட்டவனே தான் திரும்ப சாப்பிடுவான். ஏன்னா இப்போ வேறு வடை வாங்க அப்படின்னு. இன்னைக்கு உள்ள நாங்கள் ஒரு அறையில் பேசிட்டு போகும்போது ஐயா சொன்னார், மதுரையில் ஒன்றும் செய்யறதுக்கு வழி இல்லைன்னா ஒரு டீ கடை போட்டு பொழைச்சிக்கிட்டுலாம் இங்கே அப்படின்னு. அப்படி அந்த மதுரையில் ஐயா அவர்கள் சொன்னது போல் நான் வந்து தத்துவம் படிக்க ஆசைப்பட்டேன். ஃபிலாசபி படிக்கிறது முடியும்னு. எப்போ யூஜி முடிச்சுட்டு பிஜிக்கு, யூஜி வந்து அமெரிக்க கல்லூரியில் வந்து ஆங்கில இலக்கியம். சரி, பிஜி நம்ம வந்து ஃபிலாசபி படிப்போம் அப்படின்னு. ஃபிலாசபி எங்கடா இருக்குன்னு தெரியும்னா 2 கல்லூரியில் இருந்துச்சு. எங்கள் கல்லூரியில் வந்து ஆர்பிஎஸ் ரிலிஜன் ஃபிலாசபி சோஷியாலஜி அமெரிக்க கல்லூரியில், மதுரை கல்லூரியில் வந்து எம்ஏ ஃபிலாசபியே இருக்குது. அதுக்கப்புறம் அருளானந்தர் கல்லூரியில் கர்மாத்தூரில் ஃபிலாசபி இருக்குது. இப்போ எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணோன்னே கர்மாத்தூரில் வந்து லெட்டர் வந்துருச்சு எனக்கு, அருளானந்தர் கல்லூரி சேர சொல்லி. நேரடியாக வந்து முதல்வரை சந்திக்க ஒன்று. என்னடா அப்போ அப்ளிகேஷன் கொடுத்தா ஏன் வந்து முதல்வரை சந்திக்கணும்? பொதுவாக நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்ததுக்கப்புறம் கல்லூரியில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் முதல்வரை போய் சந்திக்கணும்பாங்க. இங்கே சேரக்கு முன்னாடி சந்திக்கணுங்கிறாங்களேன்ட்டு சரி முதல்வர் சந்திக்க போயிட்டால் முதல்வர் வந்து என்னை வர சொல்லி நீ தான் பண்ணிவிடா, சரி வா உட்கார அப்படி வச்சுட்டு வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறார். கடந்து போகிறோம். ஒவ்வொரு வகுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. நடந்துகிட்டு இருக்கும்போது இப்போ அடுத்து ஒரு கிளாஸ் வரப்போகுது. அந்த கிளாஸ் தான் ஃபிலாசபி கிளாஸு. உள்ளே பாருங்கிறார். எதுக்கு நான் ஃபிலாசபி கிளாஸை காட்டுறேன், பிரின்சிபலே கூப்பிட்டு வராங்க யோசிச்சுக்கிட்டு கடந்து போகிறேன். கடந்து அடுத்து வரப்போகுது அப்படிங்கிறார். இப்போ அடுத்து வரும்போது நான் இதை திரும்பி பார்க்குறேன். எல்லாம் ஆரஞ்சு கலரில் ஃபுல் அங்கி போட்டு 45 பேர் உட்காந்துருக்காங்க உள்ள. நான் ஒரு சின்ன ஷாக்கில் இப்படி திரும்புகிறேன். பிரின்சிபால்கிட்ட பேசாமல் எனக்கு தெரியுங்களே அப்படிங்கிற மாதிரி வந்தார். இப்போ படிக்கிறியா அப்படின்னாரு. நான் சொன்னேன் இல்லை சார், இது என்ன சார் அப்படின்னு. அப்போ நாங்கள் ரிலீஜன் தான் சொல்லிக் கொடுக்குறீங்க, அதுக்கு பேர் ஆர்பிஎஸ்ன்னு வச்சுருக்கோம், இங்கே சாமியார் படிக்கிறது, நீ ஏதோ தெரியாமல் அப்ளை பண்ணியிருக்க, நீ போய் மெதிரா காலேஜுக்கு போ அப்படின்னாரு. சரிடா நம்மளை காப்பாற்ற வந்துட்டு நான் சேர்றேன்னு ஒன்று எங்க கூட படிக்கிறதுக்கு ஃபிலாசபி எம்ஏ ஃபிலாசபி படிக்கிறதுக்கு எங்க கூட படம் பார்த்துருக்கான் இல்லையா மதுரையில், அவன் கூட ஃபிலாசபி படிக்க கிளம்பிட்டான். ஒருத்தன் பாட்னி படித்தவன், ஒருத்தன் கெமிஸ்ட்ரி படித்தவன், ஒருத்தன் தமிழ் படித்தவன், இவங்க கூட இங்கிலீஷ் படித்தவன் ஒருத்தன். இவங்கெல்லாம் ஸ்கூலில் வேறு வேறு இடத்துல தெரிஞ்சாள். நீங்கள் வந்து அந்த குணம் வந்து மதுரைக்குரிய தனி குணம். நம்ம ஒருத்தன் போகிறான் அப்படின்னா அவன் போகிறான்ல போவோம் கூட அப்படின்னு 10 பேர் ஒன்றா கிளம்புறது. மெஜ்ரா காலேஜ் வந்து வியந்துருச்சு. என்னடா இந்த வருஷம் எம்ஏ ஃபிலாசபிக்கு 14 அப்ளிகேஷன் வந்திருக்கு அப்படின்னு. 14 பேர் அப்ளிகேஷன் யார் கண்டுபிடிச்சா முரளி சார் இருந்தார். இருப்பார். அப்புறம் பின்னாடி முதல்வராக இருந்தார். அப்புறம் துறை தலைவராக இருந்தார். அவர் வந்து அதில் 3 பேர் மெஜ்ரா காலத்திலே பாட்னி படித்தவன். மெஜ்ரா காலத்தில் பிஎஸ்சி பாட்னி படித்தவன் எம்ஏ ஃபிலாசபி அதுக்கான அவங்கள கூப்பிட்டு காதை திருடணும்னா அவங்க வந்து உண்மையை கட்டிட்டாங்க. இல்லை கருவூலை படிக்க வர்றான், அதனால நாங்களும் வந்தோம் அப்படின்னு. அவன் யாரா படிக்க வரும்போது 10 பேரை கூப்பிட்டு வர்றான்ட்டு அவர் என்னை கூப்பிடுறாரு. நீ என்னப்பா உன் நோக்கம் என்ன அப்படின்னு. இல்லைக்கா சும்மா படிப்போம் என்ன.
சும்மா படிப்புங்க, ஏன்னா எதுக்கு ஃபிலாசபி படிக்கிறது, எதையோ படிக்கிறோம், அதுக்கெல்லாம் ஃபிலாசபி படிக்கலாம்னு. ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு படிப்பு என்பது. ஐயா சொன்ன மாதிரி கம்ப்யூட்டர் சயின்ஸாக படிக்கணும் கட்டாயம் கிடையாது. வீட்டில் பெற்றோர் உள்ள அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. உள்ள வீட்டில் இருந்தால் கெட்டு போவான், பள்ளிக்கூடம் போகணும். சரியா, பள்ளிக்கூடம் போனால் வாத்தியார் பார்த்துக்குவாரு அப்படின்னு நம்மளோட ஒரு காலகட்டம் அது இருந்ததுனால என்னத்தையா படிக்க, இன்னமும் ஃபிலாசபி படிக்கிறாங்க, படிச்சுட்டு போகிறாங்க. அவன் வீட்டில் போய் பிஎஸ்சி பாட்டிங் படித்தவன் போய் ஃபிலாசபி படிக்கணும்னு சொன்னால் அவங்க அம்மாவும் கேட்கல, ஏன்டா பள்ளியுமே படிக்க போகிறோம், சரி தொழிலாங்க பள்ளிக்கூட படத்துக்கு போகிறதுக்கெல்லாம் படிக்கத்தானே போகிறாங்க, போகட்டும் அப்படின்னு. இப்போ நாங்கள் 14 பேர் என்ட்ரன்ஸ், 14 பேர் என்ட்ரன்ஸ் எழுதுனா இந்த முரளி சார் தான் இன்விஜிலேட்டர், யார் துறை தலைவர். ஏன்னா அவர் வந்து சொல்லணும்னா மகிழ்ச்சியில் இருக்கிறார். மிஜ்ரா கல்லூரியில் எங்கே இந்த துறையை பூட்டிடுவாங்கன்னு நினைச்சோம், வராது இந்த மாமனியா பழனிக்கா வந்து கூட 14 பேரை கூட்டி கொண்டு வந்து காப்பாற்றிட்டாங்க டிபார்ட்மெண்ட்டாக. நம்ம மகிழ்ச்சியில் சுற்றி வர்றாரு. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சு ஒரு 14 பேர் சீட்டு கொண்டு போகிறாருன்னு. ஆனால் ஒரு என்ட்ரன்ஸ் நடக்குது, இப்படி படிச்சுட்டு இருந்தவரை பேப்பர் படிச்சுட்டு இருக்காரு, எல்லார் பேப்பரையும் படிக்கிறாரு. எழுதிட்டு போய் சப்மிட் பண்ணுறோம். சப்மிட் பண்ணி முடித்தோடனே முரளி சாருக்கு என்னென்னா, இப்போ இங்கே இந்த பையில ஓடி போயிட போகிறாங்கன்னுட்டு நாளைக்கு வந்து பணம் கட்டிக்கிறேன். யார் பேப்பர் கூட சப்மிட் பண்ணுற அன்றைக்கி அடுத்த நாள் நாங்கள் 14 பேர் ஃபிலாசபி பணம் கட்டிட்டோம். 14 பேர் கட்டினா மிஜ்ரா கல்லூரி பூரா அதே பேசு பொருளாக இருக்குது. ஃபிலாசபிக்கு இந்த வருஷம் 14 பேர் வந்திருக்காங்க. இதுக்கிடையில் வந்து நான் கல்லூரியில் கல்ச்சுரல் சாலையை வளர்ந்தேன். அப்படி இருந்து கல்ச்சுரல், அதாவது 3 வருஷம் அமெரிக்கத்தில் மொத்தமே கல்ச்சுரல்ஸ் போய் தான் வாழ்க்கை போணுச்சு. தமிழ்நாட்டில் இருக்க எல்லா கல்லூரிகளுக்கும் போய் எல்லா மேடைகள்லையும் பேசியிருக்கேன், நாடகம் போட்டிருக்கோம், பாட்டு பாடியிருக்கோம். அது ஒரு கல்ச்சுரல் டீம் இருக்கும் அமெரிக்க கல்லூரியில். பொன்மாலை பொழுதுன்னு ஒரு நிகழ்ச்சி நடத்தி தேர்ந்தெடுப்பாங்க அந்த டீமை. அந்த டீம் தான் எல்லா இடத்துல ரெப்ரசன்ட் பண்ணும். அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு அனைத்து கல்லூரி மேடை எழுதியிருக்கேன்னா, அனைத்து கல்லூரி ஹாஸ்டல்லையும் சாப்பிட்ருக்கேன், அனைத்து கல்லூரி ஹாஸ்டல்லையும் தூங்கியிருக்கேன். அப்படி வந்து இருந்து ஒரு 3 வருஷம் முடிஞ்சிருச்சு. 3 வருஷம் முடிஞ்ச பொழுது அப்போ சண்முக சுந்தரம்னு ஒரு ப்ரொஃபஸர் இருந்தார் தியாகராசர் கல்லூரியில், தியாகராசர் கலைக்கல்லூரியில் தமிழ் துறையில் இருந்தார். அந்த சண்முக சுந்தரம் ஐயா என்னன்னா, அவர் தான் அங்கே கூட்டிகிட்டு வருவார் எல்லாரும் தியாகராசர் கலைக்கல்லூரியிலேருந்து. உங்களுக்கு வித்தியாசம் புரியும். அமெரிக்க கல்லூரியில் தேர்ந்தெடுத்து பயிரில் அனுப்பிச்சிடுவாங்க. அவங்க போயிட்டு வர வேண்டியதான். கொண்டு கீழே கொண்டு வந்து பிரின்சிபால்கிட்ட காமிச்சா வாங்கி வச்சுக்குவார். ஓகேம்பார். ஒரு கன்வீனர் இருப்பார், காசு வாங்கி கொடுப்பார் பர்சார்ட்டு வந்து. நாங்கள் கூட கிளம்பி போக வேண்டியதான், போயிட்டு வந்து வச்சுக்க வேண்டியதான். ஆனால் தியாகராசர் கலைக்கல்லூரி வந்து தன் பிள்ளைகளை பத்திரமா பார்த்துக்கிறனால கூடவே ஒரு வாத்தியார் அனுப்பும், அவர் கூடவே வருவார். அந்த ப்ரொஃபஸர் வரும்போதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தவர், நான் எம்ஏ ஃபிலாசபி எழுதிட்டு இருக்கேன்னா என்னை கூப்பிட்டு என்ன பண்ணுறீங்க கூப்பிட்டார். நான் வந்து விஜயா கல்லூரி ஃபிலாசபி படிக்க போகிறேன், அதெல்லாம் படிக்க வேண்டாம் வா அப்படின்னு கூப்பிட்டு போய் நேராக வந்து தியாகராஜ கல்லூரி பிரின்சிபால்கிட்ட சொக்கலிக்கு இருந்தார். அவர்கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டி, நான் சொல்லலை இந்த பையன் என்ன அப்படின்னு, ஓ அப்படின்னார் அவர், இவனை சேர்த்துக்குங்க, சரி நீ போய் ஃபீஸ் கட்டு பாருங்க. எதுக்கு சேர்த்துக்கிறது, எதுக்கு ஃபீஸ் கட்டுறதுனே எனக்கு புரியல. இந்த குழப்பம் என் முகத்தில், அந்த குழப்பத்தை பிரின்சிபால் படிச்சுட்டு இல்லை சண்முகசுந்தரம் சொன்னார், நீ வந்து கல்ச்சுரல் டீமில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கானவன்னு, எப்படி அமெரிக்க காலேஜுக்கு அவ்வளவு சர்டிஃபிகேட் வாங்கினியோ அதை நமக்கு வாங்கி கொடுத்துரு, அதுக்கு தான் நீ சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து பிரமாதம். பிஏ இங்கிலீஷ் படித்தோம். பிஏ இங்கிலீஷை நம்ம ரொம்ப சுமாராக படித்து 45 மார்க் தான் வச்சுருக்கோம். அதை வெளியே சொன்னால் கேவலம் தான். ஒரு ஃபிலாசபி படம் காட்டின ஊருக்கு அதை நம்பி அங்கே கொடுத்துருக்காங்க, ஒரு கன்ஃபார்ம் சீட் இருக்குது. இந்த நேரத்தில் எம்ஏ இங்கிலீஷுக்கே சீட்டு கிடைக்குது. அப்படிங்கும்போது நம்ம ஏன் இந்த ஃபிலாசபி படிப்பானே, அதை ட்ராப் பண்ணு அப்படின்ட்டு அன்னைக்கே போய், அன்னைக்கு ஃபீஸே 400 ரூபா தான். அன்னைக்கு உடனடியாக போய் 400 ரூபாய் தியாகராஜ கல்லூரியில் கட்டி எம்ஏ இங்கிலீஷ் அங்கே சேர்ந்துட்டேன். இதுக்கு நடுவில் என்னென்னா, என்னுடைய பிஏ இங்கிலீஷை முடிக்காமல் 4 பேப்பர் மிச்சம் இருக்குது. அது அந்த வருஷம் ஜூனில் தான் எழுதணும். இந்த வருஷம் ஜூன் எழுதி பாஸ் பண்ணால் தான் எலிஜிபிள் ஃபார் பிஏ டிகிரி. அமெரிக்காவில் வந்து அந்த வருஷம் எழுதிடலாம் பேப்பர் அப்போவே அட்டானமஸில். இப்போ அந்த 4 பேப்பர் வேறு இருக்குது. இது 2 கல்லூரிக்கும் தெரியாது. நமக்கு 2 எம்ஏ சீட் இருக்குது. இப்போ இருந்தோன்னே இப்போ போய் நான் அன்னைக்கு ராத்திரி படத்தை பார்த்துட்டு நம்ம குழுக்காங்க பாருங்க 11 பேர், அவங்க கிட்ட மெதுவாக சொல்கிறேன், நான் வந்து இங்கிலீஷுக்கு பணம் கட்டிட்டேன்னு. என்னது அப்படின்னாங்க. ஆமாடா இங்கிலீஷுக்கு நான் பணம் கட்டிட்டேன், அதனால வந்து இங்கிலீஷை தொடர்ந்து படிச்சதான் வந்திருக்கேன் அப்படின்னு ஒன்று. ஓ அப்படியா அப்படின்னு அடுத்த நாள் காலையில் பிஎஸ்சி பாட்னியும் படித்தேன், எம்எஸ்சி பாட்னிக்கு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படித்தேன், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு, இப்படி எல்லாம் அவரவர் வாங்கிட்டாங்க. கடைசியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் முரளி சார் மட்டும் உட்காந்துருக்காரு. இப்போ எங்கன்னா அந்த பள்ளி எப்படின்னு தேடுறாரு ப்ரொஃபஸர். நான் போனோன்னு, ஏன்பா நீ என்னப்பா எல்லாரையும் கூட்டி கொண்டு எல்லாரும் கிளப்பிட்ட அப்படின்னு
சொன்னால் மிஜிரா காலத்தில் கட்டின பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறாங்க. இதுவாது மிஞ்சிட்டுன்னு நான் சொன்ன மிஜிரா காலத்தில் அதெல்லாம் பணத்துக்கு கொடுத்துருவோம், நான் படிக்கவில்லை, இன்னும் கிளாஸ் ஆரம்பிக்கல அப்படின்னா இல்லை தரமாட்டேங்கிறாங்க. நான் சொன்னேன் நம்மகிட்ட தான் 5 செமஸ்டர் மார்க் லிஸ்ட் இருக்குல்ல, அதை கொண்டு போய் நான் என்ன பிஏவே பாஸ் ஆகலையே, என்னை எப்படி எம்ஏ சேர்ப்பீங்க அப்படின்னு. மிஜிரா காலத்தில் எல்லாரும் ஒருத்தர் திருப்பி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. இல்லை பார்த்து முடிஞ்சு ரிசல்ட் வரும்ல இல்லைங்க, நான் எழுதவே இல்லைங்க அடுத்த பரீட்சை, என்னை பிஏ எழுதாத ஒருத்தனை வச்சுக்க நீங்கள் அப்படின்னு தொலைங்கண்ணா அப்படின்னு நாங்கள் 425 ரூபாய் என்னையை கையில் கொடுத்துட்டாங்க. பின்னாடி வரிசையில் நிற்கிறான் 10 பேர் 420 ரூபா வாங்குறேன். அவனெல்லாம் அப்பா நீ எம்ஏ ஃபிலாசபி பதிலாக எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி, நீ எம்ஏ ஃபிலாசபி பதிலாக எம்எஸ்சி பாட்னி அப்படின்னு அங்கேயே சேர்த்தாச்சு. ஒரே ஒருத்தன் சிக்கிட்டாங்கல்ல எம்ஏ ஃபிலாசபியை படிக்கிறதுன்னு. நாங்கள் 11 பேர் சேர்ந்ததில் ஷேக் சிக்கந்தர் பாட்சான்னு ஒரே ஒருத்தர் மட்டும் எம்ஏ ஃபிலாசபி படித்தான். படித்து முடிச்சுட்டு என்னமா செஞ்சான், அதுக்கப்புறம் லா படித்தான். லா படிச்சுட்டு அவன் தான் இப்போ நத்தன் சேர்மன், நத்தன் திமுக சேர்மன் வந்து அந்த பாட்சா தான். நான் பார்க்கும் போதெல்லாம் வாங்க ஃபிலாசபி அப்படின்னு அவனை. அப்படி என்ன வேணாலும் நினைச்சதும் செய்யலாம்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சுல்ல, யாருமே கேட்க போகிறதில்ல. நம்ம வாட்டுக்கு இருக்கலாம் நோக்கத்துக்கு, படித்த நடந்தான் கேட்கறது இல்லை, மார்க் வச்சா கேட்க போகிறதில்ல இருக்குன்னா அந்த காலகட்டத்தில் அப்படி மதுரையிலிருந்து ஆகா நம்ம இப்படி ஆயிடுவோமே, நம்ம வந்து கூட 11 பேர் வந்தான், ஒருத்தன் போனாலும் பின்னாடி போகிற 11 பேரை நம்ம ஆகிட்டோம்னு என்ன செய்யுது. ஏன்னா ஆனந்த விடனில் வந்து நான் வந்து மாணவ பத்திரிகையாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு காரணம் கிடையாது, பத்திரிகை மேலே ஒரு ஆர்வம் கிடையாது. என் கூட ஸ்கூலில் ஒருத்தன் படித்தான், பாலமுருகன் ஒருத்தன். நான் ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் காலேஜில், செகண்ட் இயர் படிக்கிறேன். செகண்ட் இயர் படிக்கும்போது பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டான் மதுரை கல்லூரி சார்பாக. பாலமுருகன் ரொம்ப அப்பாவி, ரொம்ப நல்லா படிக்கிறவன், 90 மார்க் வாங்குறவன். என்னை மாதிரி ஆளுகள்லாம் பள்ளிக்கூடத்தில் பார்த்தா ஒதுங்கி போகிறவன் ஒருத்தன், இவங்க உடனே சேரக்கூடாதுன்னு. அவன் மாணவ பத்திரிகையாளர்கள் தேர்ந்தெடுத்துட்டான், கருப்பு வெள்ளையில் ஃபோட்டோ வந்துருச்சு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா 6000 பேர் எழுதி பாலமுருகன் தேர்ந்தெடுக்கப்பட்டான், நான் அப்ளை பண்ணல. இப்போ தமிழ்நாட்டில் 6000 பேரில் ஒருத்தனா இல்லையா நான் என்னை தெரிஞ்சுக்கணும், அதனால அடுத்த வருஷம் அப்ளை பண்ணலாம். குறைஞ்ச தெரிஞ்சுக்கிட்டு நம்ம நமக்கு எலிஜிபிளா இல்லையான்னு அப்படின்னு தேர்ந்தெடுக்கப்பட்டேன். தேர்ந்தெடுக்கப்பட்டு கருப்பு வெள்ளையில் இப்போ அமெரிக்கன் கல்லூரியின் ஃபோட்டோ பார்த்த அன்னைக்கு என்னுடைய பத்திரிகை ஆர்வம் அத்தனை வடிஞ்சிருச்சு. அதில் வேறு ஒன்றும் செய்ய போகிறது இல்லைன்னு. ஆனால் நல்ல பணம் கொடுக்குவாங்க, நீங்கள் போக்குவரத்து செலவு கொடுக்கும், எல்லாம் பணம் கொடுக்கும், நீங்கள் எல்லாத்தையும் எழுதலாம், அது பப்ளிஷ் ஆனால் கூடுதலாக வந்து சன்மானம் கிடைக்கும். அப்படிங்கும்போது நல்லா இருக்குல்ல, படிக்கும்போது காசு வரும், கல்ச்சுரல்ஸுக்கு போகிறோம் காசு வருது, ஆண்கள் எழுதுகிறோம் ஒரு பணம் வருது, வீட்டில் போய் சொல்லி பணம் கேட்க வேண்டாம். எனக்கு புத்தகம் இருக்குது, ப்ராக்டிகல்ஸ் இருக்குன்னு பிஏ இங்கிலீஷ் படிச்சுட்டு போய் சொல்ல வேண்டாம், தேவையில்லை, ஏன்னா பணம் இருக்குது. அப்போ பணம் வர்றதுக்கான ஒழுங்காக வேலை செஞ்சால் பணம் வருதுங்கும் போது அந்த வேலையை தொடர்ந்து செய்கிறேன். விகடனில் வேலைக்கு கூப்பிடுறாங்க, அதாவது வேலைக்கு மதுரையில் ஸ்பெஷல் கரஸ்பாண்டாக இருக்குன்னு சொல்லும் பொழுது அதை என் தந்தை மறுத்தார். என் தந்தை மறுத்தார் என்ன சொன்னாங்கன்னா, இன்னைக்கு நீ போகிற, உன்னை உடனே மதுரை கலெக்டர் எல்லாரையும் நிற்க வச்சுட்டு உன்னை பார்க்குறாரு. அது இந்த வயசில் பெருமையாக இருக்குது, 21 வயசில் நான் உன்னை பார்க்குறாங்க பாரு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்க, மதுரை கலெக்டர் பார்க்குறது கருவள்ளி முனை இல்லை, 65 ஆண்டு கால ஆனந்த விகடன். உனக்கு பதிலாக இன்னொருத்தர் அந்த இடத்த நிரப்பக்கூடும். நீ தனியாக கருவள்ளி பண்ண மரியாதை வரணும்னா இன்னைக்கு அந்த ஐடி கார்டை மேலே கிழிச்சு கொடு. இல்லை எனக்கு இதுவே சுகமாக இருக்குது, நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு நீ தொடர்ந்து செய் அப்படின்னு சொன்ன நான் உடச்சிச்சு. ஆமான்னு அந்த ஐடி கிழிச்சு போட்டு நான் சென்னை கிளம்பிட்டேன். அதுக்கு பிறகு வேறு ஐயா அவர்கள் சொன்னது போல் ஊடகவியலாளர் இருந்தார். இப்போ இன்றைக்கி இருக்க குழப்பம் வந்து கருவள்ளி பண்ண ஃபைலை எந்த ரேக்கில் சொல்லுதுன்னு தெரியாமல் இருக்கிறது தான். இன்னைக்கு ஆரம்பிக்கும் போது ஐயாவே வந்து ஊடகவியலாளர் கருவள்ளியப்பன் வருகிறார். எனக்கு சந்தோஷமாக இருக்குது, 2 வருஷம் கழிச்சு கேட்குறேன் அதை. அப்போ ஒரு இடத்துல இயக்குனர், ஒரு இடத்துல தொலைக்காட்சி தொகுப்பாளர், ஒரு இடத்துல திமுக சென்பு, இப்படி வேற பேர் வச்சுருக்காங்க. நமக்கு என்ன அதில் என்ன இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் கவிதை ஒன்று டைட்டில் போடாதீங்க, பள்ளியப்பனை ஒட்டு போட்டாங்க. இப்படி எனக்கு நான் ஆசைப்பட்டது அதுதான். நம்ம என்னன்னா நம்முடைய காலம் முடியும் பொழுது இந்த ஃபைலை தூக்கி நம்ம என்ன மனுஷன் எப்பவுமே டக்கு ஃபைலை தூக்கி சொருகிடுவோம் ஒரு இடத்துலையும். இது ப்ரொஃபஸர் ஃபைலு, இது அரசியல்வாதி ஃபைலு, இது டாக்டர் ஃபைலு, இது லாயர் ஃபைலுன்னு. இப்போ கருவள்ளியப்பன் ஃபைலை கையில் கொடுத்தா அவன் ஒரு கணம் தடுமாறி இந்த ஃபைலை எதிராக உடைய வைக்கிறது அப்படின்னு. அப்படி நானும் நோக்கமற்று எது தோணுது அப்படி செஞ்சுட்டு வந்து வச்சுக்கோங்களேன். இந்த முத்துகிருஷ்ணன் எப்படி இப்படி ஒரு மனிதர் வாழ்கிறார் அப்படின்னு ஐயா கேட்டார் இல்லையா. இதை போல இந்த இடத்துல இருக்க எல்லாரும் மதுரையில் இப்படி தான் இருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து திருப்புறாங்க. முத்துகிருஷ்ணன் போன்றவர்கள் தன்னுடன் வர்றவர்கள்லாம் நான் சொன்னல பின்னாடி வர்ற 11 பேர்னு அப்படி திருப்புற ஒரு ஆளாக செயல்பட்டுக்கிட்டே இருக்கு. நீங்கள் முத்துகிருஷ்ணன் சேர்ந்தீங்கன்னா உங்களை கூட்டு கிளம்பிடுவார்.
அந்த வேலைக்கு. அது முக்கியமான வேலை இல்லை. நான் யோசிச்சேன், இந்த புத்தகத்தை ஏன் எழுதுறாருன்னு. வழக்கறிஞர் என்கிட்ட சொன்னார், இதான் எல்லாமே நெட்டில் இருக்கு, இது எல்லா போராட்டமும் இன்டர்நெட்டில் இருக்கு. இப்போ இதுக்கே ஒரு தனி புத்தகம். இந்த புத்தகத்தால் என்ன விளைய போகுது? என்ன விளையும்னா, நெட்டில் என்ன இருக்குன்னா, நான் உப்பு சத்தியாகிரகம் பற்றி படிக்க போனால் உப்பு சத்தியாகிரகம் பற்றி மட்டும்தான் நான் படிப்பேன், வேற ஒன்றும் படிக்க மாட்டேன். ஆனால் முத்துகிருஷ்ணனுடைய போராட்ட நிகழ்ச்சியை வாங்கினா உப்பு சத்தியாகிரகம் படிக்க போனோம்னா வைக்கம் போராட்டம் படிப்பேன். வைக்கம் போராட்டம் படிக்க போனோம்னா தியான்மன் ஸ்கொயரில் நடந்த போராட்டம் படிப்பேன். தியான்மன் ஸ்கொயரை படிக்க போகிறோன்னா துருக்கி போராட்டத்தை படிப்பேன். இப்படி ஒன்றை தொட்டு இன்னொன்றுக்கு கடந்து போவதற்குள்ள அதை கையில் இருக்கிற ஒரு ஃபிசிக்கல் புக்கு தான் செய்ய முடியும். திரும்ப திரும்ப புத்தகம் வாங்கன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, அதை பக்கத்தை தொட்டு தழுவி திருப்பினா தான் தெரியும். இந்த புத்தகத்தில் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த போராட்டங்களுக்கு கதை தான். ஆனால் இந்த புத்தகத்தை ஏன் வாங்கணும், இதை ஏன் வச்சுக்கணும் அப்படின்னா, பிரபாகரையா சொல்வது போல, வழக்கறிஞர் ஹென்றி திவ்யன் சொன்னது போல, இந்த புத்தகத்தில் முத்துகிருஷ்ணன் சொல்வது போல, ஜெயரஞ்சன் அவர்கள் சொல்ல போவது போல ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு ஒன்று சொல்லணும். நம்ம ஏன் வீட்டில் எப்போ பார்த்தாலும் உட்காந்து நம்ம தாத்தா கதையை சொல்கிறோம்? ஒவ்வொரு அப்பாவும் ஏன் ஒவ்வொரு தடவை சொல்கிறாங்க? இன்னைக்கு ஐயா பேசும்போது நான் 300 ரூபா தான் ஃபீஸ் கட்டினேன்னு ஏன் சொல்கிறாரு இல்லையா? நான் காலில் செருப்பு இல்லாமல் நடந்தேன், இப்படி இருந்தேன் அப்படின்னு பிள்ளைக்கு ஏன் சொல்கிறோம்? ஏன்னா இன்னைக்கு நீ உட்கார்ந்துருக்க காரு திடீர்னு வரல, உங்கள் அப்பனுடைய 60 ஆண்டு கால உழைப்பில் வந்திருக்கு. அவங்க அப்பனுடைய 60 ஆண்டு கால போராட்டத்தில் அந்த அப்பனுக்கு படிப்பு வந்திருக்கு. ஒவ்வொருத்தரும் பிள்ளைகளுக்கு சொல்கிறோமே எதுக்காக? இதை தெரிஞ்சுக்கணும் பிள்ளைங்கிறதுக்காக. ஒரு குடும்பத்திற்குள் ஒரு குடும்பம் அடைந்த வளர்ச்சி, ஒரு குடும்பம் அடைந்த சுதந்திரம், அதையே சொல்லும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு இந்த சமூகம் அடைந்த சுதந்திரத்தையும் இந்த சமூகத்துடைய வளர்ச்சிக்கும் எத்தனை போராட்டங்கள் காரணமாக இருந்தன என்பதை சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த புத்தகத்தை அந்த வேலையை முத்துகிருஷ்ணனுடைய போராட்டங்கள் இதை மிகச் சிறப்பாக செய்கிறதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வெளியிட்ட புத்தகத்துக்கு மறு அறிமுகம் சொல்லும்போது நான் உடனே வர்றேன். இந்த புத்தகத்தை பற்றி எல்லா இடத்துலையும் சொல்ல வேண்டியது, எல்லாருக்கும் தெரியப்படுது. இது மிகச்சிறந்த மொழியில் எழுதப்பட்ட புத்தகமா, அப்படியே உள்ள இழுத்துறாரா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. முத்துகிருஷ்ணனுக்கு எழுத வரல, ஆனால் முத்துகிருஷ்ணனுக்கு அக்கறை இருக்கு. எழுத வர வேண்டாம், அக்கறை தான் முக்கியம் இல்லையா? குமுத ஆசிரியர் இசைபி அண்ணாமலை சொல்லுவார், தம்பி நல்லா எழுதுறீங்க, தம்பி நல்லா எழுதுறீங்க. யார்? பாலகுமாரன்ட்டையும் சுப்பிரமணிய ராஜட்டையும் சிறுகதை வெளியான உடனே ஆசிரியரை பார்க்கணும் ஆர்வம் இருக்கும்ல. அவர் இசைபிஐ வந்தால் அண்ணா யாரையும் பார்க்கறது இல்லை. ஆனால் 2 பயில விட மாட்டேங்கிறாங்க. நான் குமுதத்தில் 2 கதை வந்துச்சு, நான் பார்த்தானுங்கிறான். சரி தொலைறாங்க, நான் ராக்கிரங்கிறத அப்பாயின்மெண்ட் வாங்கி அனுப்புகிறாரு. அவரோட பேசுவதற்கு இவர்களுக்கு ஒன்றும் பெரிய செய்தியில் ஒரு நன்றி சொல்கிறாங்க. அவர் நீங்கள் 2 பேர் தானே படித்தேன், நல்லா எழுதுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா எழுதுறீங்க, நல்லது எழுதுங்க. நல்லா எழுதுறது முக்கியம் இல்லை, முத்துகிருஷ்ணன் மாதிரி நல்லது எழுதுறது ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மேற்கொண்டு வேணாம் எங்கே போய் தேடி படிச்சுக்குவோம்ல விஷயத்த இல்லையா? இந்த புத்தகம் செய்யறதுக்கு ஒரு சிறப்பான காரியம் நான் நினைக்கிறேன். அப்படின்னா இந்த போராட்டங்களின் கதைங்கிற புத்தகம் ஒவ்வொரு போராட்டத்திற்கு பற்றி எழுதும் போதும் அது தொடர்பான ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு பெட்டி செய்தி இருக்கு. நான் இந்த புத்தகம் இந்த போராட்டங்களை கதை கையில் எடுத்து பிறந்ததுனால என்னால் ஒரு 15 புத்தகம் வாங்க முடிஞ்சு, ஒரு 15 புத்தகம் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு இல்லையா? ஒரு எமர்ஜென்சி அவசர நிலை, அதை இந்திரா காந்தி அவர்கள் இந்த காலகட்டத்தில் எதன் கட்டாயத்தில் செய்தார்னு சொல்லும் பொழுது அவருடைய பெட்டி செய்தியா குல்தீப் நய்யார் எழுதின எமர்ஜென்சி ரீடோல்டு ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு 4 வரி எழுதுகிறார். அப்போ இந்த அவசர நிலையை பற்றி மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்புகிற என்னை போன்றோர் போய் குல்தீப் நய்யாருடைய புத்தகத்தை வாங்கி படிச்சுக்கடா, என்னையே ஏன் ஒழுங்கு அதெல்லாம் கேட்காதீங்கன்னு முத்துகிருஷ்ணன் மறைமுகமாக சொல்கிற செய்தி தான் அந்த செய்தி. இந்த வைக்கம் போராட்டத்தை பற்றி இருக்கு. நான் அவங்க விரும்புனது இன்னொரு 44 போராட்டங்கள் கைவசம் இருக்கு. அடுத்த புத்தகம் எழுத போது சொல்லியிருந்தாரு. அந்த புத்தகத்தில் நான் விரும்புறது ஒரு புத்தகம் மட்டும் இல்லாமல் ஒரு போராட்டத்தை பற்றி எழுதும்போது அவர் நிறைய புத்தகத்தில் ரெஃபரன்ஸ் எடுத்திருப்பார்ல, அந்த பிப்ளியோகிராஃபி இருக்கணும்னு விரும்புகிறேன். ஒரு நூல் பட்டியல் இருந்துச்சுன்னா, ஒருவேளை ஏதாவது புத்தகத்திற்கு பிழை இருந்தால் அது முத்துகிருஷ்ணன் பிழையாக இல்லாமல் எந்த புத்தகத்தில் எடுத்தாரோ அதன் பிழையாயிடும். ஏன்னா வைக்கம் போராட்டத்தை பற்றி எழுதும்போது உங்களுக்கு வைக்கம் போராட்டம் தெரியும். வைக்கம் போராட்டத்தில் பெரியார் ரொம்ப பெரிய தொந்தரவாக இருக்கார் அவங்களுக்கு, அது மகாராஜாவுக்கு. மகாராஜா என்ன முடிவு பண்ணிடுறாரு, பெரியார் என்ன செய்யணும்னு தெரியல, ஜெயிலில் இருக்கார் பெரியார்.
உடனே நம்பூதிரிகள்லாம் சொல்கிறாங்க ஒரு யாகம் நடத்துவோம், யாகம் நடத்தினா பெரியார் செத்து போயிடுவார்னு சொல்லி ஒரு யாகம் நடத்துனாங்க. சத்ரு சம்ஹார யாகம், யாருக்கு பேர் புத்தகத்தில் வந்து சத்ரு சங்கர யாகம் வந்துச்சு. நான் படிக்கும்போது இது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்கு, நம்ம சமஸ்கிருதம் தெரியாதா, சரியாக இருக்க மாதிரி இருக்கு, ஆனால் இல்லையே இப்படி இல்லையே அந்த பேர்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்புறம் திருப்பி போய் ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்க முடிச்சு அது சத்ரு சங்கார யாகம், புத்தகத்தில் தகவல் பண்ணிட்டே இருக்கு சத்ரு சங்கர யாகம். அந்த யாகத்தை வந்து பெரியார் செத்து பொண்ணு நடத்துனாங்க. நடத்தி முடிக்கும் போது மகாராஜா செத்து போயிட்டார். பெரியார் வந்துட்டார் வெளியே வந்து மறுபடியும் போராட்டத்தை தொடர்ந்தார். போராட்டத்தை தொடர்ந்த பிறகு மகாராணிக்கு என்ன செய்யறது, மகாராணி பயம் வந்துருச்சு. என்னடா பெரியார் செத்து பொண்ணு நினச்சி யாகம் நடத்தின ராஜா செத்து போயிட்டாரு, இப்போ இது என்ன செய்யறது அப்படின்னா மகாராணி வந்து காந்திக்கு கடிதம் எழுதுறாங்க. காந்தி வந்தவர் மகாராணியின் சார்பாக பெரியார்ட்ட பஞ்சாயத்து பண்ணார் இந்த போராட்டத்தை முடிவு கொண்டு வர்றதுக்கு. புத்தகத்தில் வந்து காந்தியும் பெரியாரும் சென்று மகாராணியை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினா இருக்கு. அது அப்படி இல்லை, மகாராணி தான் கூப்பிட்டாங்க. அந்த ஆளோட யார் பேசுறது தெரியல, காந்தி நீங்கள் வந்து பிரச்சனையை முடிச்சு விடுங்க. காந்தி எப்போவுமே வந்து இந்த மாதிரி பஞ்சாயத்தில் நல்லா பார்ப்பாரு. அவர் வந்து உடனே சரி நான் பேசிட்டு பெரியாரை கூப்பிட்டு இந்த மாதிரி பயப்படுறாங்க, நீ வந்து போராட்டத்தை வந்து வாபஸ் வாங்கிக்கிங்க, நடக்கிறதுக்கு அனுமதிச்சுருவாங்க. ராணிக்கு என்ன பயம்னா வீதியில் ஆள் நடக்க விடலைங்கிறது தான் வைக்கும் போராட்டம். வீதியில் நடக்கிறதுக்கு அனுமதிச்சா அடுத்து கோயிலுக்குள்ள விடு நீங்கள் ஆரம்பிச்சிருவீங்களோன்னு ராணி பயப்படுறாங்க. அப்படின்னா பெரியார் சொன்னாராம், கண்டிப்பாக செய்வேன், உங்களுக்கு சந்தேகம் வேணாம், கண்டிப்பாக செய்வேன், ஆனால் இப்போ செய்ய மாட்டேன். இந்த போராட்டம் வீதியில் நடக்கணும்னு சொல்லிட்டான். வீதியில் நடக்க அனுமதிக்க சொல்லிடுங்க, நான் கிளம்பி ஊருக்கு போகிறேன், போயிட்டு 3 மாதம் கழிச்சு மறுபடியும் வந்து அப்புறம் அதை ஆரம்பிக்கிறேன், அந்த உறுதியை வழங்குறேன், நான் இப்போ செய்ய மாட்டேன், எப்படி கண்டினியூ பண்ண மாட்டேன் அப்படின்னு. அது ஒன்று. இன்னொன்று, பெரியாரை வந்து அந்த போராட்டத்தை தொடர வேண்டாம்னு சொல்லி திருப்பி தமிழ்நாட்டுக்கு வாங்க, இங்கே செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குன்னு சொன்னவர் ராஜாஜி. அது முத்துகிருஷ்ணன் புத்தகத்தில் பதிவாகலை. ஆனால் அந்த போராட்டத்தை பற்றி சைட்டில் புத்தகம் போட்டிருக்காருல, பெட்டிக்குள்ளே போட்டிருக்க பல அதிகமான எழுதின புத்தகத்தில் இது எல்லாமே இருக்கு. வைக்கம் போராட்டத்தை பற்றி 14 அதிகமான எழுதின புத்தகத்தில் இது எல்லாமே இருக்கு. அப்போ அதுக்காக தான் சொல்ல வந்தேன், இந்த புத்தகம் என்பது உங்களுக்கு போராட்டத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு கேட்வே. அது முழுமையாக இருக்கா? இருக்கு. ஆனால் அதுவே முழுமையாக அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது முழுமையானதா அப்படின்னா இல்லை, அது வேற புத்தகம் இருக்கு, நிறைய சொல்றாரு அவரே முத்துகிருஷ்ணன், அதில் போய் அதை பூரா தெரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ இந்த புத்தகங்கள் இதை போல விஷயங்கள் என்ன வேலையை தொடர்ச்சியாக சமூகத்தில் செய்யும் அப்படின்னா, எனக்கு தெரிந்த ஒரு தகவலை நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு தகவலை இன்னொரு போராட்டம் சொல்லுவீங்க, இன்னொரு போராட்டத்தை சொல்லுவீங்க. இது தொடர்ச்சியாக இந்த போராட்டங்களின் முக்கியத்துவங்களை பற்றி எப்படியெல்லாம் போராட்டம் நடந்திருக்குல்ல, அது ஒரு பெரிய ஆச்சரியம். அதாவது ஒரு பெண் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு ஒரு மினிஸ்கர்ட் போடுறான், அதனால அவள் ஒரு பாலியல் உணர்வுக்கு ஆளாகும் பொழுது அது வந்து காலகாலமாக சொல்கிறது தானே. நம்ம முதல்ல சொல்கிறது பொம்பளை பிள்ளை ஒழுங்காக ட்ரெஸ் போடு, பொம்பளை பிள்ளை ஒழுங்காக உட்காரு, பொம்பளை பிள்ளை ஒழுங்காக நில்லு, பொம்பளை பிள்ளை சீக்கிரம் வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு. அப்படி சொல்கிறதுனால என்ன செய்யலாம், துருக்கியில் இருக்க ஆண்கள் எல்லாம் முடிவு பண்ணி அந்த குட்டப்பாவாடையை நம்ம போடுவோம்னு ஒரு போராட்டம் நடந்திருக்கு. அட்டென்ஷன் வரும்ல, என்னடா அந்த ஆம்பளை பிள்ளை கூட மினிஸ்கர்ட் போட்டிருக்காங்க, கரகரன்னு காலில் எவ்வளோ முடியோட அப்படின்னு தோணும்ல. போராட்டம் என்பது ஒருத்தரை வம்புடு போதோ, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆட்டோலேருந்து ஒரு இறங்கி கண்ணாடியில் அடிக்கிறதோ இல்லை, அது வெறும் மினிஸ்கர்ட் போடுறதா கூட இருக்கலாம். அது கவனத்தை ஈர்ப்பதுன்னு தான் நோக்கம். முதல்ல ஈர்த்தா எதற்காக இவர்கள் செய்தார்கள்னு கேள்வி வந்தால் எது மைய பிரச்சனையும் அதுக்கு போயிடும். அதை முத்துகிருஷ்ணன் எவ்வளோ அழகாக அந்த இதில் கொண்டு போர்க்கிறாருன்னா, அப்படி இப்போ நடத்தப்பட்ட போராட்டம் என்பது அதை படித்த பொழுது, அதை கேள்விப்பட்ட பொழுது எனக்கு பெரியார் தான் நினைவுக்கு வந்தார். ஆண்மையை ஒழிக்காமல் பெண்மை விடுதலை அடைய முடியாதுங்கிறார் பெரியார். நீ எதை ஆம்பளத்தன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, அதை முதல்ல ஒழிக்கணும்னு சொல்கிறார் பெரியார். அந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார் முத்துகிருஷ்ணன். அதனால தான் அவன் கூட மினிஸ்கர்ட் போடுறான். நான் மினிஸ்கர்ட் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு இருக்குது இல்லையா. இப்படி இந்த கனெக்ட் பண்ணுறத இந்த புத்தகம் தொடர்ச்சியாக கனெக்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒன்று தொட்டு இன்னொன்று போகிறது. இந்த புத்தகம், இந்த வெளியீட்டு விழா, அதற்கு வருவதற்கு எனக்கு கிடைத்த வாய்ப்புக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு செய்தி சொல்லணும். எப்படி தேரஞ்ச நீத்தா மோத்தர் இதெல்லாம் எழுதிருக்கீங்க, நானும் நீத்தா மோத்தரவன், நாங்கள் லைப்ரரிக்கு வந்தது இல்லை. அது சொல்லணும்னு நல்ல வேலை ஞாபகம் புத்தகம். தனியார் கல்லூரிகளும் அரசு உதவி பெறும் கல்லூரிகளும் இந்த புத்தகங்களை வாங்கணும்னு
வழக்கறிஞர் வந்து பரிந்துரை செஞ்சார். அரசு மற்றும் பள்ளிக்கூடத்து ஆசிரியர்கள்லாம் படிக்க வேண்டும். நான் இன்னைக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி, இங்கே பார்க்குற எனக்கு அறிந்த ஆசிரியர்கள் அத்தனை பேரும் மேடையில் உட்கார்ந்துருக்கிற பிரபாகர் ஐயாவை தொடங்கி கீழே பார்க்குற எல்லாரும் புத்தகம் படிக்கிற ஆசிரியர்களாக நான் பார்க்குறேன். ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. நான் சொல்கிறேன், நல்லா தமிழ்நாட்டில் ஆசிரியர்கள் படிப்பதே இல்லை. அவர்கள் புத்தகத்தை படித்தாங்க, பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பாடெடுக்க போனாங்க. பாடெடுக்க போன போது அந்த ஒரு புத்தகத்தையும் படிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்கே பையங்கிறவன் யாருன்னா நிறைய புத்தகம் படிக்கிறவன், வாத்தியார் யாருன்னா ஒரு புத்தகம் படிக்கிறது, அது தவிர படிக்கிறது இல்லை. ஒவ்வொரு கல்லூரியிலையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலையும் யாரோ 2 நல்ல ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த பிள்ளை மேலே அக்கறை உள்ள 2 ஆசிரியர்கள், 2 பேரோ 3 பேரோ, அந்த 2-3 பேரை வச்சு தான் அந்த பள்ளிக்கூடமே நடக்குது. இதை நான் கண்கூடா பார்த்தது தமிழ்நாடு. ஆனால் அந்த 3 பேர் என்னன்னா, மிச்சம் இருக்கு 20 பேருக்கு சேர்த்து மொத்த வேலையும் பார்த்து அவ்வளவு நல்லவர்களாக இருக்கிறதுனால. நான் வந்து என்னுடைய இப்போ சுரேஷ் காத்தான் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து வழக்கமாக வந்து இந்த டிஏடிஏ கணக்கு இருக்குல்ல, அது ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க என் பள்ளிக்கூடத்தில் உட்காந்து. இதுக்கு எவ்வளோ ஆச்சு, இதுக்கு எவ்வளோ கூடுனுச்சு அது. நான் சொல்லுவேன், முதல்ல என்ன செய்யணும், எல்லா வாத்தியாரையும் மாதம் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். ஒவ்வொரு 1000 ரூபாய் புத்தகம் வாங்கலாம்ல. 80,000 ரூபா 70,000 ரூபா வாங்குற ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் 1000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கலாம். சரி, 1000 ரூபா அதிகமாக 500 ரூபாய்க்கு வாங்கலாம். ஒரு மாதத்துக்கு 500 ரூபாய்க்கு புத்தகம். 500 ரூபாய்க்கு வாங்கினா 12 மாதத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கணும். 12 மாதம் 6000 ரூபாய்க்கு எனக்கு புத்தக பில்லை கொண்டு போய் வச்சு கொடுத்தா தான் அடுத்த டிஏடின்னு சொல்லிடணும். இப்படிலாம் வாங்கினா வாத்தியார் படிச்சுருவாரா? படிக்கவே வேண்டாம். குறைஞ்சபட்சம் வாத்தியார் வருஷத்துக்கு 6000 ரூபாய்க்கு புத்தகம் வாங்கிட்டு போகல. அந்த வாத்தியார் வீட்டில் யாராவது படிப்பாங்கல்ல? போராட்டங்கள் இருக்கிறதே அவர் படிக்கவே வேண்டாம். அவர் வீட்டுக்காரங்க படிக்குங்கள, அவன் பையன் வீட்டில் சுமார் என்னைக்காவது எடுத்து படிப்பாங்கல்ல இல்லையா? அப்போ இங்கே சம்பாதிக்கிற ஆட்களை இப்படி ஏதாவது கட்டாயப்படுத்தி புத்தகம் வாங்கிக்கணும், என்னைய மாதிரி இப்படி முரட்டு யோசனை சொல்கிறாங்களாம் வந்துட்டோம்னா புத்தகம் எவ்வளோ விற்கணும் பார்த்துக்கேன். சுரேஷ் தான் சொல்லுவார், இதை போய் அதை சொல்லி வச்சிடாதீங்க, போட்டு விட்டாங்கன்னா எங்கால பொய் பில் ரெடி பண்ணி வாங்கிடுவாங்க அப்படின்னு. நீ வாத்தியாரா? நான் சொன்னேன், அப்படிலாம் விட மாட்டோம் உங்களை, படித்த அந்த புத்தகத்தை பற்றி பசங்கள்கிட்ட பேச சொல்லுவோம் அப்படின்னு. நம்ம துளசிதாசன் எனக்கு தெரிஞ்ச ஆசிரியர் இருக்காரு, தனியார் பள்ளியில் இருக்காங்க திருச்சியில். அவர்கள் வழக்கம் என்ன வச்சுருக்காங்கன்னா, பள்ளிக்கூடத்தில் ஒவ்வொரு ஆசிரியரும் மாதம் ஒரு புத்தகம் படிக்கும். அது 40 பக்கமாக இருக்கலாம், 100 பக்கமாக இருக்கலாம். படிச்சுட்டு மாதாந்திர கூட்டத்தில் இப்போ 20 ஆசிரியர்களா 20 புத்தகம் படித்தாச்சா, மாதாந்திர கூட்டத்தில் எல்லாரும் 5-5 நிமிஷம் தான் படித்த புத்தகத்தை பற்றியும் அந்த எழுத்தாளரை பற்றியும் சொல்லணும். அதன் மூலமாக இன்னொரு ஆசிரியர் 20 புத்தகம் தெரிஞ்சுக்கிட்டுருவார். அவருக்கு இன்ட்ரெஸ்ட் தான் போய் அந்த புத்தகத்துக்கு கூட வாங்குவார் மேற்கொண்டு அப்படின்னு. அப்படி ஏதாவது எல்லாரும் ஏதாவது முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா படிப்பது என்பது குறிப்பாக புத்தகமாக வாங்கி, ஒரு கெட்ட வார்த்தை இருக்குது, அதான் எல்லாமே ஃபோனில் இருக்கே சார் அப்படின்னு. ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. ஃபோனில் ஒன்றுமே இருக்காது. நம்மளால் எதையுமே தொடர்ச்சியாக பார்க்க முடியாது. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் சொல்கிறேன், நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் இல்லையா? ஏதோ ஒன்று எடுக்கணும்னு எடுத்தா 5 நிமிஷம் கழிச்சு மறந்து போயிடுது, இதுக்கு இந்த ஃபோன் எடுத்தோம்னு. ஏன்னா அதுக்குள்ளே வேற ஒன்று வந்துடுது, வேற ஒன்றுக்குள்ள போயிடணும். ஒன்று நடந்துகிட்டே இருக்குது. ஏன் இப்படி நடக்குது? சினிமாவில் நமக்கு ஏன் வந்து கமர்ஷியல் சினிமா பெருசாக ஓடுது, வியாபார சினிமா பெருசாக ஓடுது இல்லை? பாலமேந்திரன் சிறந்த படங்களை இயக்கினார். ஆனால் அவருடைய படம் பெரிய மாபெரும் வெற்றி பெற்றுச்சா? எந்த படமாவது வந்து 100 crore கிளப்ல சேர்ந்துச்சா? ஆனால் 100 crore படம் சேருது. 100 crore விட்டு 10 வருஷம் முன்னாடி சாதாரண வெற்றி பெற்ற படம் ஒன்று இருக்குல்ல இல்லையா? எல்லாரும் பார்க்குற படம் என்ன படம்? ஏன் இந்த படம் பார்க்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, பாலமேந்திரா இருக்கிற படம் ஒரு குடும்பம், நடுத்தர குடும்பம், அது வீடு கட்டுறதுக்கு பிரச்சனைகள் இருக்குது. வீடு கட்ட லோன் வாங்குது, வீடு கட்ட செங்கல் வாங்குது, வீடு கட்ட சிமெண்ட் வாங்குது, மேஸ்திரி திருடுறாரு, மேஸ்திரியை மாற்றுறாங்க, திருப்பி வீடு கட்டி முடிக்கிறாங்க, சிமெண்ட் பூசுற காசு வரல, மறுபடியும் லோன் வாங்குறான்னு ஒரு படம் எதில் தொடங்கியதோ அதையே பேசி கொண்டிருக்குது. அது நல்ல படமாக எல்லாரும் சொல்லியிருக்கோம். ஆனால் நம்ம எல்லாரும் போய் பார்த்து பல கோடி காசு கொடுத்த படம் எந்த படம்? ஒரு படம் ஒரு கதையை நேராக சொல்லக்கூடாது. கதாநாயகி வரணும், அம்மா இருக்கணும், வில்லன் இருக்கணும், காமெடியன் இருக்கணும், கவர்ச்சி பாட்டு இருக்கணும், படம் தள்ளிக்கிட்டே இருக்கணும், வேற இருக்கணும், மாறிக்கிட்டே இருக்கணும். உங்களை ஒரு எமோஷனை வச்சிருக்கக்கூடாது. அது பிடிக்கும். 10 நிமிஷத்துக்கு எமோஷனை மாற்றிக்கிட்டே இருந்தால் மனுஷ பேர் ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து அழுக வச்சா பிடிக்காது, தொடர்ந்து சிரிக்க வச்சா பிடிக்காது, தொடர்ந்து நெகிழ வச்சா பிடிக்காது. சிரிக்கணும், அழுகணும், நெகிழணும், உற்சாகமாகணும், கைதட்டணும், எல்லாம் பண்ணால் அந்த படத்தை எல்லாரும் போய் பார்ப்போம். அந்த படம் இருக்கு இல்லையா? அதை தான் இப்போ கையில் செல்ஃபோன் வருது.
ஏன் செல்ஃபோனில் மாற்றவே முடியல பார்வைன்னா, நீங்கள் எடுத்தீங்கன்னா எடுத்த உடனே அதில் வந்து காமெடி இருக்குது, கவர்ச்சி இருக்குது, நிகழ்ச்சி இருக்குது, வாழ்க்கைக்கு ஒரு தத்துவ கதை இருக்குது, முன்னேறணும் என்ன செய்யணும் சொல்லுது, பணம் சம்பாதிக்கிறது இப்படின்னு சொல்லுது. இது எல்லாத்தையும் ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே சொல்லுது. எதையும் ஸ்க்ரால் பண்ண வேண்டாம். அப்புறம் எப்படி கண்ணு எடுப்பான்? எடுக்க மாட்டான். அது பயங்கரமான கமர்ஷியல் சினிமா. அது இது மாதிரி சிறப்பாக இருக்கனால அதைத்தான் பார்ப்பான், அதிலே தான் நிற்பாங்க. அப்போ அதுலேருந்து பிடிங்கி கொண்டு வரணும் அப்படின்னா இதுதான் சரின்னா, இங்கே இருக்கிற பொறுப்பு ஆசிரியர்களிடம் பெற்றோரிடமும் பெரும்பங்கு வைக்குது. திரும்ப திரும்ப நம்ம எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, தயவு செஞ்சு புத்தகம் வாங்கி படிக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் படிக்க மாட்டீங்க. நம்ம தான் படிக்கிறதுல முடிவு பண்ணிட்டுமே இல்லையா? நமக்கு 2 பதில் இருக்குது. ஒன்று புத்தகத்தை பிரித்தா தூக்கம் வரும் சார், இன்னொன்று புத்தகத்தை பிரிக்க தேவையில்லை, எல்லாமே ஃபோனில் இருக்குது. அப்புறம் வேறு என்ன பதில் சொல்ல முடியும்? அதனால படிக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். ஆனால் புத்தகத்தை வாங்குங்க. உங்களால் பணம் செலவழிக்க முடியும், செலவழிக்கிறீங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போய் பாருங்கள், வீட்டுக்குள்ளே இருக்க பொருளெல்லாம் பயன் தரதான்னு பாருங்கள். பயன் இல்லாத எவ்வளோ புத்தகம் இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்கள். அதெல்லாம் இருக்கும்போது நம்முடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் புத்தகத்தால் என்ன சார் பயன் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பயனற்ற பொருளாக புத்தகம் இருந்து போகுது. அதை பயன்படுத்துகிறவனை கண்டு அடைகிற புத்தகம் போய் சேர மாட்டேன். இந்த போராட்டங்களின் கதை ஒருத்தர்கிட்ட போய் சேரும், அவன் படிப்பான் ஒரு காலகட்டம். இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து சேர்ந்துருப்பேன். நான் சொன்னேன் இந்த கல்லூரி நூலகத்துக்கு நான் வரவே இல்லைன்னு. மதுரையில் கடந்த 3 ஆண்டுகளில் நடந்த எந்த நிகழ்ச்சிக்கு நான் அழைக்கப்படாது. அழைக்க மாட்டோம்ல, ஏன்னா மதுரைக்காரங்க. நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா புத்தகம் கட்டி போய் பேசியிருக்கேன், மதுரை தவிர. நீலகிரி வரைக்கும். நீலகிரியில் வந்து ஆவண ராசாவும் நானும் பேசும்பொழுது இதுதான் முதலாண்டு நான் போய் பேசினேங்க புத்தகம் படிக்கிறத பற்றி, சரி புத்தகம் வாங்குறத பற்றி என்ன. ஆனால் மதுரையில் அழைக்கப்படுது. வைகை திருவிழா வந்து அழைக்கப்பட்டதில்லை. இந்த நூலகம் தொடங்கி இதில் என்ன முக்கியம்னா, இதை நடத்துகிறாளுக்கு நான் ரொம்ப தெரிஞ்சேன். நான் கூட்டத்தில் லிஸ்ட் போட, பெரிய லிஸ்ட் போடுவேன். அந்த 10ல் 8ல் புத்தகிருஷ்ணன் இருக்கார் அந்த கமிட்டியில், சரியா? கூட்டதில்லை. ஆனால் நான் என்ன நினச்சிக்குவேன்னா, இதுவெல்லாம் முக்கியம் இல்லை. அரசு நடத்துகிற விழாவில் பள்ளிகளை கூப்பிட முக்கியம் இல்லை. நம்ம பள்ளியை சேஃபாக வச்சுக்கிறோம். ரொம்ப முக்கியமான ஒன்று கூப்பிடணும். எப்போ கூப்பிடணும்னா, நான் என் புத்தகத்தை ரிலீஸ் பண்ணுவேன். ரிலீஸ் பண்ணும்போது அன்னைக்கு கூப்பிடுவோம். பள்ளியை வச்சுக்கிறக்காக வேலை கூப்பிடுவேன். அப்போ அரங்கத்தில் இருக்க மிச்ச ஆள் கூப்பிடாதெல்லாம் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் மட்டும் புத்தகம் எழுதி அன்னைக்கு தான் எனக்கு கூப்பிடணும்னு நினச்சிக்காதீங்க, புத்தகிருஷ்ணன் மாதிரி. அது வந்து இயல்பே தான். எப்பொழுதும் மிக அருகில் இருப்போம், கவனிச்சுக்கிறோம். ஏன் நான் அருகிலேயே இருக்கேன். நான் சொல்கிறேன், மதுரையில் இருக்கிற எல்லாரையும், மதுரையும் இல்லை, அவர் ஒரு சொந்த ஊரில் இருக்கிற உங்கள் பிள்ளைகளை 21 வயசுக்குள்ள ஊரை விட்டு கிளப்பிடும். நல்லா தான் இருக்கும். அம்மா வைக்கிற குழம்ப 50 வயசு நீங்கள் சாப்பிட்டா ரொம்ப சிறப்பாக தான் இருக்கும். எங்கள் ஆத்தா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாதுன்னு சொல்கிறக்காக நம்ம பிறக்கலை இல்லையா? ஒரு குழம்புல உப்பு இருக்காது. நான் வந்து எங்கள் அம்மா வந்து எங்கள் ஆத்தா பிரமாதமாக சமைப்பாள், பாராட்டுறதே இல்லை நான். ஆனால் ஊர்லேருந்து வர்றாங்கல்ல, இப்படி மாமாவோ சொந்தக்காரங்களோ, நாகம்மா குழம்பு வச்சா அப்படி இருக்கும்பாங்க. நான் சாப்பிட்டுருப்பேன், என்ன இந்த குழம்பு தான் நான் சாப்பிட்றேன் 20 வருஷம், ரொம்ப பாராட்டுறாங்க இவங்க அப்படின்னு நான் மட்டும் சாப்பிட்டுட்டே இருப்பேன். அதுக்கப்புறம் இங்கே கிளம்பி உதவி இயக்குனராவதற்காக சென்னைக்கு போய் உதவி இயக்குனராக சேர்றேன். அப்போ ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, அங்கே தங்கி இந்த அறைக்கு பக்கத்தில். அங்கே சாப்பிட போனால் முதல் தோசையை பிச்சு அந்த சாம்பாரை வாயில் வச்சதில்ல, எனக்கு காது பூரா டிடிஎஸில் கேட்டுச்சு, நாகம்மா மாதிரி குழம்பு வைக்கவே முடியாது. இப்போ நான் எங்கள் அம்மாவை பாராட்டாமல் இருந்ததே கிடையாது. அது தொடர்ச்சியாக கிடைச்சா பிள்ளைக்கு தெரியாது. பிள்ளைய தயவு செஞ்சு கைவிடுங்க. பிள்ளைய இடுப்புலேயே வச்சுட்டு சுத்தாது. என் தலைமுறை விட்டக்கான காரணம் 3 பிள்ளை பிறந்துச்சு, 7 பிள்ளை பிறந்துச்சு காரணம் சொல்லுவாங்க. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பிள்ளை அல்லது 2 பிள்ளை. அந்த 2 பிள்ளையவே எல்லாமே ஆக்க முடியாது. அந்த பிள்ளை இப்படி எல்லாம் ஆக்குவீங்க, எல்லாம் ஆக்க முடியாது. அதனால தான் ஒரு பேராசிரியர் இன்னைக்கு வந்து ஓய்வு பெற்ற பிறகும் சலிப்போட சொல்கிறாரு, எல்லாரும் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனே படித்த தொலைவீங்களா? இல்லை சார், ஹிஸ்ட்ரி படிக்கிறாங்க. லைலா காலேஜில் ஹிஸ்ட்ரி சீட்டு கிடைக்காது. லைலா காலேஜில் 120 பேர் படிக்கிறாங்க ஹிஸ்ட்ரி. செல்ஃப் ஃபைனான்ஸில் 80 பேரும், ரெகுலரில் 40 பேர் படிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் சிபாரிசில் தான் பிஏ ஹிஸ்ட்ரி சீட் வாங்க முடியல லைலா காலேஜில். இங்கே படிக்கிறான் இருக்கான், எல்லா படிப்பு ஜியாலஜி படிக்கிறேன் இருக்கான். அதை நம்ம பொது புத்தியில் எல்லாரும் திருப்பி கம்ப்யூட்டர் படிக்க சொல்கிறதுனால படிக்கிறாங்க. எல்லா பிள்ளையும் ஆக்க முடியாது. புள்ள ஒன்று ஆகும். என்ன ஆகும்?
போராட்டங்களின் கதை படித்தா அது நாளைக்கு முத்துகிருஷ்ணா கூட ஆகணும்ல. என்ன ஒரு சிறப்பான வாழ்வு நினைச்சு பாருங்க. ஒரு வேலையும் கிடையாது. நீங்க ஒரு வேலை இல்லாதால் தான் ரொம்ப முக்கியமான சமூகத்துக்கு. வேலை இருக்கால் காலையில் தயிர் சோறு எடுத்துட்டு ஆபீஸுக்கு போயிடுவான். வேலை இல்லாத ஊரை பத்திரமா பார்த்துக்குவான். நீங்க ஊருக்குள்ள கார் ஓடுச்சுன்னா ஏப்பா யார் நீ அப்படி யாரு கேட்பா? யாரு கேட்பா? அந்த ஊருக்குள்ள வேலை இல்லாம இருக்கிறது கேட்பான். வேலை இருக்க கேட்க மாட்டான். அந்த வேலைக்கு போயிருப்பானே. அப்ப இந்த ஊரை காப்பாத்துறவன் யாரு? வேலைக்கு போகாதவன். அப்ப முத்துகிருஷ்ணன் யாரு? ஊரை காப்பாத்துறவரு. அப்ப அது ஒரு முக்கியம் இல்லை. அதனாலதான் சொல்றது இப்படி ஒரு மனுஷன் இருக்க முடியும் அப்படின்னு கேட்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எப்படி இயங்குறான் இவன்? எப்படி என்ன கேட்பான்? இல்ல எப்படி அவன் நடத்துறான்? அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கான், எல்லாரும் எதிர்த்து பேசுறான், அவ்வளவு பேரையும் எப்படி நடத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னா அது நடக்கும்ல. அது முத்துகிருஷ்ணன் நான் கொஞ்சமா படிச்சிருக்க மாட்டேன். நான் புத்தகத்தை மட்டுமா படிப்பேன். 10 வருஷம் முத்துகிருஷ்ணன் பார்க்குறேன், அதையும் படிச்சிருப்பேன் சேர்த்து. அப்ப அதை போல வேலைகளை செய்வதற்காக நம்ம ரொம்ப முக்கியம் இன்னைக்கு பிள்ளைகளை அதை சொல்வது. எதையாவது படிச்சுட்டு போறாங்க, விடுங்க, என்ன ஆக போகுது? ஒண்ணுமே ஆக போகுது இல்லை. படிச்சதுனால ஒரு கல்லூரியில் சொன்னாங்க அவ்வளோ காசு கட்டி சேர்றாங்க. ஏன்னா இவ்வளோ காசு கட்டி சேர்றீங்கன்னா இல்லை, அது கேம்பஸ்லேயே வந்து என்னது பிளேஸ்மெண்ட், கேம்பஸ்லேயே பிளேஸ்மெண்ட் ஆகிடுவாங்க. நான் சொன்னேன் என்னென்ன டேட்டா இருக்கு உங்கள்கிட்ட அப்படின்னு. எவ்வளோ பேர் கேம்பஸ்லேயே பிளேஸ் ஆகிருக்காங்க? பிளேஸ் ஆனவங்க எவ்வளோ பேர் கம்பெனியில் வளர்ந்து அடுத்த கடத்துக்கு வந்திருக்கான். 15,000 ரூபாய்க்கு பிளேஸ்மெண்ட் ஆகிடுவான். இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவன் அந்த கம்பெனியில் தொடர்ந்து 5 வருஷம் வேலை செஞ்சானா? 15,000 சம்பளம் 50,000 ஆயிடுச்சா? 5 லட்சம் ஆயிடுச்சா? அவன் முன்னேறிட்டான் வாழ்க்கையில். ஒரு டேட்டாவும் கிடையாது. அந்த காலத்தில் சேர்ந்தா பிளேஸ்மெண்ட் ஆயிடும். பிளேஸ்மெண்ட் ஆகி என்ன பண்ண போகிறாங்க? ஏன் பிளேஸ்மெண்ட் ஆகணும் இல்லையா? அதனால அவரவர் வாழ்வு அவரவர் வாழ்வாங்க, ஒன்றும் நடந்துட போவதில்லை. அதனால இதை போல ஆசிரியர்கள், இதை போல நூல்கள், இதை போல வாழ்வு எல்லாருக்கும் வாய்க்கணும்னா முத்துகிருஷ்ணனை போல இந்த புத்தகம் எழுதினார் இல்லையா, அடுத்த புத்தகத்தை இதை விட விரைவாக எழுதணும். நான் இந்த புத்தகத்தை பற்றி 2 தப்பு இருந்துச்சு இல்லையா, சொல்லலாமா வேண்டாமா ரொம்ப யோசிச்சேன். ஏன்னா புத்தகத்தில் இருக்க தப்பெல்லாம் சொன்னால் ஃபேஸ்புக்கில் அவ்வளோ பேர் நடிக்கிறாங்க. அது எப்படி சொல்லலாம் நீ அப்படின்னு? நீ அது வந்து என்ன சொல்லியிருக்கு? உனக்கு புத்தகம் வெளியிட்டு தான் சொல்லியிருக்கு, அதுலேயும் நீ விமர்சனம் பண்ணுற அப்படின்னு. இன்னொரு பக்கம் விமர்சனம் பண்ணுறவங்க இல்லைன்னா லெஃப்ட் அண்ட் ரைட்டில் அடிக்கிறது. நீ எல்லாம் ஒரு ஆளு எழுத வச்சுக்கியான்னு. யாரெல்லாம் எழுதலாம் சொல்லுங்க? நீங்கள் என்ன கணக்கு வச்சிருக்கீங்க? யார் எழுதலாம்? ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருக்காங்க, நீலாம் எழுதி வச்சுருக்கீங்க, அப்போ யாரெல்லாம் எழுதலாம்? இது 2 பக்கம் தப்பு இருக்குது. திருப்பி முத்துகிருஷ்ணனோட அழைப்பில் எடுத்து பார்த்தோன்னா 100 விமர்சன அரங்குன்னு போட்டுருந்துச்சு. ஓகே, விமர்சன அரங்கு தானா, அப்போ 2 தப்பாக சொல்லலாம் அப்படின்னு. அது வந்து அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். என்னென்னா சம்ஹார யாகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கான சத்ரு சம்ஹார யாகம் அது வந்து ஏன் கவனம் பெறாமல் போகுது அப்படின்னா, தமிழ் பத்திரிகை உலகில் இன்னைக்கு ப்ரூஃப் ரீடரே கிடையாது. யாருமே ப்ரூஃப் ரீடர் வச்சுக்கிறது. யார் வேண்டாம் அப்படின்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். என்ன வந்துடும்? தமிழை தான் தப்பா எழுதுவாங்க, எழுதிட்டு போகிறான். என்ன அதில் கொலைபாதக செயலா போயிட்டு போகுது. நீங்கள் அது ரொம்ப சிறப்பு என்ன அப்படின்னா, சமீபத்தில் நான் படித்த ஒரு புத்தகம் சீனிவாசனுடைய கவிதை புத்தகம். அது என்ன, பெட்டியில் படுத்திருக்கும் புனைக்குட்டி, புகார் பெட்டியில் படுத்திருக்கும் புனி. அதில் எடுத்தோன்னே அச்சுப்பிள்ளை சரிபார்த்த நண்பர் பொன்சின்னு எழுதியிருந்தான். அச்சுப்பிள்ளையில் இப்போ நான் விட்டாங்க. இதுக்கு இருக்கிற இந்த ஃபர்னிச்சர் இதோட கொடுத்தீங்க அப்படின்னு. ஏன்னா ப்ரூஃப் ரீடர் வேண்டாம். தமிழ் படித்தவர்கள் இவ்வளோ பேர் இருக்காங்க அந்த நாட்டில். ஒவ்வொரு ஆண்டும் அத்தனை பட்டவாரி படிச்சிடலாம். ஒரே ஒரு தமிழ் படித்த ஒரு ஆளை கூப்பிட்டு ப்ரூஃப் ரீடரை வச்சா தொடர்ந்து தமிழ் படிக்க வந்துடுவாங்க, தப்பு இல்லாத தமிழ் வந்துடும். ஆனால் நமக்கு அது வேண்டாம். இதை போல இருப்பதனால தான் தொடர்ச்சியாக மறுபடியும் ஐயா சொன்ன கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிக்க கிளம்பிக்கிட்டே இருக்காங்க எல்லாரும். அப்போ அச்சுப்பிள்ளையை இப்போ போடலைனாலும் சொல்லணும், எல்லா தப்பும் கண்ட இடத்துல சொல்லணும். இது தவறு, சின்ன தப்பா பெரிய தப்பா, சின்ன போராட்டமா பெரிய போராட்டமா, இல்லை இது தப்பாக இருக்குது, இது தப்பு அப்படின்னு சொன்னால் இந்த அக்கறை வந்துடும். அந்த அக்கறை எல்லோருக்கும் வரட்டும். எல்லோரும் சிறப்புற வாழட்டும். நன்றி, வணக்கம்.